தங்க நகைக்கடன் பெறுவதற்கான விதிகளை ரிசர்வ் வங்கி கடுமையாக்கி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா தங்கத்தினுடைய மதிப்புல 75% மட்டும்தான் நம்ம கடனா பெற முடியும். உதாரணத்திற்கு தங்கத்தினுடைய மதிப்பு 1000 ரூபாயாக இருக்கும் பட்சத்தில் நம்ம 750 ரூபாய் வரைக்கும் தான் நகைக்கடன் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நகை வைக்க போகும் பொழுது நகையினுடைய உரிமையாளர் நீங்கள் தான் அப்படிங்கிறதற்கான ஆதாரத்தையும் நம்ம வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நகையினுடைய தூய்மை தன்மை குறித்த சான்றிதழையும் வங்கியிலிருந்து பெற வேண்டும். இந்த சான்றிதழ் இருந்தால் தான் நம்ம நகையை அடகு வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தனி நபர் ஒருவர் 1 கிலோ தங்கம் வரைக்கும் தான் அடகு வைக்க முடியும். அதற்கு மேலே அடகு வைக்க முடியாது. அப்படி அடகு வைக்கக்கூடிய தங்கம் 22 கேரட் அல்லது அதற்கு மேலே இருக்கணும். 18 கேரட் நகையெல்லாம் நம்மளால் அடகு வைக்க முடியாது. தங்க நகை அடகு வைக்கும் அந்த நகைக்கடன் ஒப்பந்தத்தில் நகை குறித்த முழு விவரங்களும் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு நகை அடகு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த நகையை முழுவதுமாக மீட்ட பிறகுதான் மறுபடியும் அடகு வைக்க முடியும். ஏற்கனவே அடகுல இருக்கிற நகையை நம்மளால மறுபடியும் முழுவதும் மீட்காம அடகு வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடகு வைத்த நகைகளை திரும்பி பெறுவதற்கான முழு தொகையும் செலுத்திய 7 நாட்களுக்குள் உங்கள்கிட்ட அந்த நகை ஒப்படைக்கப்படணும். அப்படி ஒப்படைக்கப்படாத பட்சத்தில் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கிறாங்க.